சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுசியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சு அதில் கடலைப்பருப்பு ஸ்டஃபிங்கை முக்கி பண்ணுவாங்க. நம்ம ஈஸியாக மைதா மாவுலையே எப்படி இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுசியம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 200 கிராம் கடலைப்பருப்பை 3 தடவை தண்ணியில் கழுவிட்டு ஒரு 30 நிமிஷம் போல் ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அரை முறி துருவிய தேங்காய், 200 கிராம் வெல்லம், 100 கிராம் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அரை ஸ்பூன் சுக்குத்தூள். ஃபஸ்ட்டு நம்ம சுசியம் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம் கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடலைப்பருப்பில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டியாச்சு. நம்ம இதை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். இதில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்துட்டு கடலைப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் கடலைப்பருப்புக்கு 3/4 1 கப் வரைக்கும் தண்ணி சரியாக இருக்கும். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடிடலாம். மீடியம் ஹீட்டில் 4 விசில் விட்டுக்கோங்க. நம்ம கடலைப்பருப்பை ஊற வச்சு தான் சேர்த்துருக்குறோம். அதனால் 4 விசில் போதும். ஒருவேளை நீங்கள் ஊற வைக்காமல் சேர்த்திங்கன்னா கூட 2 விசில் விட்டுக்கோங்க. 4 விசில் வந்துருச்சு. ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம ஊற்றுற தண்ணி எல்லாமே சரியாக வந்துருச்சு. பாருங்கள், கையை வச்சு நசுக்குனா இந்த மாதிரி மசிஞ்சு போகுது. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப வெந்து கூழ் மாதிரி ஆகிடக்கூடாது. கூழ் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு சரியாக வராது. இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சுசியத்துக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகுனதும் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காவை வறுக்காமல் அப்படியே கூட சேர்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் வறுத்து சேர்த்துக்கிறேன். அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். நீங்கள் 1/4 கப் கூட சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காவை வறுத்துட்டு சேர்க்குறதுனால சீக்கிரமாக கெட்டு போகாது. தேங்காவில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்தாச்சு. போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை நம்ம உருக்கிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் கடலைப்பருப்புக்கு 3/4 1 கப் வரைக்கும் வெல்லம் சரியாக இருக்கும். நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. பாகு பதம்லாம் எதுவுமே கிடையாது. வெல்லம் உருகுனா மட்டும் போதும். உருகிருச்சு. நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற வெல்லத்தை உள்ளே சேர்த்துடலாம். ஒருவேளை நீங்கள் எடுத்துக்கிற வெல்லம் சுத்தமாக இருக்குது, தூசி மண் எதுவுமே இல்லை அப்படின்னா ஃபில்டர் பண்ணாமல் அதிலேயே டைரெக்டாக கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். வெல்லம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் 2 ஏலக்காவை 1 ஸ்பூன் சர்க்கரை கூட சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அரை ஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்வீட் ரெசிபிஸ் பண்ணும் போதெல்லாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வெல்லம் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெல்லம் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். ஒருவேளை நீங்கள் கடலைப்பருப்பை வேக வைக்கும்போது எக்ஸஸாக தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எனக்கு தண்ணி எதுவுமே இல்லை, அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். எல்லா கடலைப்பருப்பையும் உள்ளே சேர்த்தாச்சு. நல்லா வெல்லம் கூட கலந்து விட்டுருங்க. கடலைப்பருப்பை வெல்லம் கூட நல்லா கலந்தாச்சு. துருவி நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற அரை கப் தேங்காவை உள்ளே சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் இறுக்கமாகிற மாதிரி ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணும். அந்தளவுக்கு இது நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. வெள்ளை பாகில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதத்தில் இருந்தால் தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். வாசனைக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க.
நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்தாச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உள்ளே வைக்கிற கடலைப்பருப்பு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். நம்ம அடுத்து மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம 1 கப் கடலைப்பருப்பு 200 கிராம் எடுத்துருந்தோம். அதுக்கு 1/2 கப் 100 கிராம் மைதா மாவு சரியாக இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு மட்டும் சேர்த்தா ரொம்ப சாஃப்டாக இருந்த மாதிரி இருக்கும். லைட்டாக ஒரு சின்ன மொறுமொறுப்பு தன்மைக்காக கொஞ்சமாக பச்சரிசி மாவு சேர்த்துருக்கிறேன். 1/4 ஸ்பூனை விட குறைவாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம கடலைப்பருப்பு ஸ்டஃபிங்கை இந்த மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. மாவை கட்டி எதுவுமே இல்லாமல் இந்தளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா நம்ம நார்மலாக வீட்டில் இட்லி அவிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இட்லி மாவில் கூட நம்ம முக்கி போடலாம். கடலைப்பருப்பு ஸ்டஃபிங் நல்லா ஆறிடுச்சு. நம்ம சின்ன சின்ன பால்ஸாக நம்ம இதை உருட்டி எடுத்துடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது, லைட்டாக அழுத்தம் கொடுத்து உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டிட்டா அப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா கடலைப்பருப்பையும் நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டியாச்சு. நம்ம இப்போது மேல் மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் நம்ம சுசியம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு உருண்டையை மேல் மாவில் 2 விரலால் நல்லா முக்கிட்டு நம்ம மாவை லைட்டாக வடிச்சிட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எல்லா விரல்களாலையும் நம்ம உருண்டையை பிடிச்சோன்னா நம்ம கை விரல்களுடைய தடம் அதில் பதிஞ்சிரும். அதனால் 2 விரலால் நம்ம உருண்டையை தொட்டு மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற உருண்டையையும் மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். திருப்பி போட்டுடலாம். இது வேகிறதுக்கு நிறைய டைம்லாம் எடுக்காது. நம்ம கடலைப்பருப்பை வேக வச்சு தான் சேர்த்துருக்குறோம். அதனால் மேல் மாவு வேகிறதுக்கு ஆகிற டைம் தான். ஒரு 3 நிமிஷத்தில் வெந்துடும். நம்ம வெளியில் எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு, நம்ம வெளியில் எடுத்துடலாம். எல்லா கடலைப்பருப்பு உருண்டைகளையும் மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தாச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம பொரித்து எடுத்த உடனே லைட்டாக அந்த மேல் லேயர் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி தெரியணும். ஆற ஆற இது நல்லா சாஃப்ட் ஆயிரும். அப்படி இருந்தால் தான் நம்ம ரெடி பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண மாவோடைய கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்திருக்கு. பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான சுசியம் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.